இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 126 அதனுடைய 6வது வசனம், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அனுதினமும் ஜபத்துல அழுது கொண்டே இருக்கிறீங்களா? உங்க நிலைமைகள் ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி உங்க கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய அழுகையின் விதை ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை. நீங்க ஜோம்னிட்டு உறங்கிடலாம், ஆனா நீங்க ஜெபித்த ஜபம் உறங்குவதே இல்லை. அது பரலோக தேவனிடத்திலிருந்து உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. நீங்க என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணீங்களோ, எப்படியெல்லாம் அழுது ஜோம் பண்ணீங்களோ, உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்தீங்களோ, அதுக்கெல்லாம் ஆண்டவர் பிரதிபலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். இப்போ நீங்க அழுது கொண்டிருக்கலாம், ஆனா உங்க அழுகையை அவர் கம்பீரமாய் மாற்ற போகிறார். நீங்கள் அள்ளி தூவும் ஒரு விதைய போல நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிச்சு கொண்டே இருக்கலாம். அனுதினமும் வார்த்தை என்கிற விதையை தேவ சமூகத்துல விதைச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் விதைத்த விதைகள் வீணாய் போவதே இல்லை. அது ஒரு நாள் முளைத்து எழும்ப போகிறது. நீங்கள் அழுகையிலே விதைத்த விதை, ரொம்ப மனபாரத்துல விதைத்த விதைகள், கவலையோடு விதைத்த விதைகள் எல்லாம் ஒரு நாள் முளைக்க போகிறது. அது கம்பீரமான அறுவடையை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது. திருமண காரியத்திற்காக எத்தனை நாட்கள் அழுது ஜெபம் பண்ணி இருப்பீர்கள். ஒரு வேலை கிடைக்கணும், எத்தனை நாள் அழுது ஜெபம் இருப்பீங்க. என் வாழ்க்கையில இந்த காரியங்கள் வாய்க்கணும், எத்தனை நாள் அழுது ஜெபிச்சிருப்பீங்க. எல்லாம் விதையாக நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள். அது ஒரு நாள் முளைத்து எழும்ப போகிறது. மகிமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அள்ளி தூண விதையெல்லாம் கம்பீரத்தோடு சந்தோஷத்தோடு நீங்கள் அறுக்கும்படி ஆண்டவர் உங்களை கிருபை செய்வார். உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். நீங்க பண்ணின ஜபம் ஒரு நாள் வீணாய் போகாதபடி மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் விதைத்த விதைகள் எல்லாம் ஒரு நாள் முளைத்து எழும்பி சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எத்தனை நாட்கள் அழுது இருப்பாங்கப்பா. ஆண்டவரே, எத்தனை நாட்கள் நிலைமையை பாரும். வசனத்தை சொல்லி சொல்லி விதை விதைச்சி அவங்க ஜெபித்த நாட்கள் அநேகம் உண்டு. அநேக நாட்கள் உறங்காமலும் ஆண்டவரே கர்த்தாவே நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த நாட்களை அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். ஆண்டவரே, கண்ணீரின் விதைகள் மகிழ்ச்சியின் விதைகளாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.